வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2025ஆம் ஆண்டு எண்கணித ஜாதகம் பற்றி பார்ப்போம். எண்கணித ஜாதகம் 2025 கணக்கீட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அல்லது எழுதப்பட்ட உங்களின் பிறப்பு தேதி எண் 7 பலன்கள் பற்றி விரிவாக இப்பதிவில் நாம் பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. உங்களின் பிறப்பு தேதி எண் 7. நீங்கள் எந்த மாதத்திலும் 7, 16 மற்றும் 25ஆம் தேதியில் பிறந்திருந்தால் உங்களின் பிறப்பு தேதி மூல எண் 7ஆக இருக்கும். இந்த 7ஆம் எண் கேது பகவான் ஆட்சியை பெற்று இருப்பதாக கருதப்படுகிறது. மற்றும் பிறப்பு தேதி எண் 7 மக்களாகிய நீங்கள் ஒரு தனிப்பட்ட மற்றும் மாறுபட்ட ஆளுமை குணங்களை கொண்டிருப்பது என்பது சாத்தியமாகும் என்பதை இந்த பதிவு உங்களுக்கு விளக்க முன்வருகிறது. பொதுவாக எல்லாரிடமும் நகைச்சுவையும் சிரிப்பையும் உள்ள செயல்பாடுகள் நீங்கள் விரும்பி செய்யும் விஷயங்களாக இருந்தாலும் எப்போதாவது ஒரு நகைச்சுவை உங்களை மிக மோசமாக உணர வைக்கும். அதனால் வருந்துவீர்கள். யாரையாவது ஒரு விதத்தில் நீங்கள் கேலி செய்தால் நீங்கள் அவர்களின் மனதளவில் அவர்களை புண்படுத்துவதாக கண்டால் நீங்கள் அவர்களை கேலி செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. மற்றும் நன்றாக கேலி செய்பவர்களிடம் உங்கள் நகைச்சுவையை நீங்கள் மட்டுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதுவும் இப்படி நடந்து கொள்ளும் மற்றவர்களுடன் நீங்கள் உறவு கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லதாக அமையும். பொதுவாக நீங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முயற்சிப்பீர்கள். இருப்பினும் மற்றவர்கள் உங்கள் உணர்வுகளை புண்படுத்த முயற்சிக்கும் நேரங்களும் உண்டு. எனவே சிலர் உங்களை மனதளவில் காயப்படுத்தலாம் அல்லது ஏமாற்றலாம். இது உங்களுக்கு மனக்கவலையை உண்டாக்கும். எண்கணித ஜாதகம் 2025 படி உங்கள் பிறந்த இடத்திலிருந்து நீங்கள் விலகிச் செல்வது பெரும்பாலும் உங்களுக்கு நல்லதொரு வெற்றியை அடைய உங்களை அனுமதிக்கும் என்பதை வெளிப்படுத்துகிறது. அதாவது பிறப்பு தேதி எண் 7 மக்கள் நீங்கள் பிறந்த இடத்திலிருந்து விலகிச் செல்வது உங்களுக்கு நன்மை பயக்கும். புதிய இடங்களுக்கு சென்று புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் பழக்கத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அதனால் உங்களுக்கு அதிக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்று கணிக்கப்படுகிறது. பிறப்பு தேதி எண் 7 மக்களிடம் பலதரப்பட்ட ரகசியங்கள் மறைக்கும் குறிப்பிடத்தக்க திறன் உங்களிடம் அதிகமாக இருக்கிறது. மற்றும் நீங்கள் எப்போதாவது சில நேரங்களில் ஒரு மர்மமான நபராகவும் தென்படுவீர்கள் மற்றவர்களுக்கு. மற்றும் அவர்கள் உங்கள் மீதும் அந்த எண்ணத்தை கொண்டு செயல்படுவார்கள். பொதுவாக உங்கள் மனதையும் மூளையையும் அறிவது என்பது மற்றுள்ளவர்களுக்கு உங்களை சுற்றிவிடுவர்களுக்கு உங்களை புரிந்து கொள்வதும் எளிதல்ல. ஆகையால் உங்களை மற்றவர்கள் புரிந்து கொள்வது எளிதாக இருக்காது என்பதையும் இது குறிக்கிறது. நீங்கள் இயல்பிலேயே ஆன்மீக மதவாதியாகவும் இருப்பீர்கள். அது சார்ந்த தேடலும் அதிகமாக உங்களிடம் காணப்படும். 2025ஆம் ஆண்டு 7, 9, 1, 6 மற்றும் 5 ஆகிய எண்களின் செல்வாக்கை காணும்போது இந்த ஆண்டு உங்களுக்கு 1ஆம் எண் சராசரியான பலன்களை உங்களுக்கு வழங்கினாலும் பெரும்பாலும் எண் 9 உங்களுக்கு சாதகமாக இல்லை என்பதை இது குறிக்கிறது. இருப்பினும் 5 மற்றும் 6 ஆகிய எண்களில் இருந்து நேர்மறையான ஒழுக்கம் சார்ந்த விளைவுகளை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இருப்பினும் இந்த ஆண்டு மிகவும் குறிப்பிடத்தக்க உங்களின் பிறப்பு தேதி எண் 7 முற்றிலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இந்த காரணத்திற்காக இந்த ஆண்டு நீங்கள் சராசரியை விட சிறந்த நல்ல முடிவுகளை பெற முடியும், அடைய முடியும், மகிழ்ந்து வாழ முடியும். இந்த ஆண்டு உங்களின் சராசரிக்கும் அதிகமான செயல்திறன் திட்டமிட்டபடி நடக்காவிட்டாலும் உங்களை வெற்றிகரமான ஒரு நபராக இந்த ஆண்டு உங்களை வெளிக்கொணரும். மற்றும் இந்த வருடம் உங்களுக்கு நிறைய அனுபவ பாடங்களை கற்றுக்கொள்ளும் நிலையில் இந்த ஆண்டு உருண்டோடும் என்று தெரிகிறது. எனினும் சில விஷயங்கள் தவறாக போகும்போது அல்லது சில விஷயங்களை பகுப்பாய்ந்து பிரிக்கப்படும் போது நல்லதொரு அனுபவ பாடம் ஒன்றை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். இருப்பினும் இந்த ஆண்டில் சில தருணங்கள் மோசமாகும் போது பல விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக நடந்தேறி இருக்கும். இந்த காரணத்திற்காக பிறப்பு தேதி எண் 7 மக்களுக்கு இந்த ஆண்டை சாதனைகள் மற்றும் கற்றல் இரண்டும் கலந்த ஆண்டாக குறிப்பிடப்படுகிறது. இந்த வருடம் உங்களால் எது நல்லது எது கெட்டது என்பதை பற்றி அனுபவத்தாலும் படிப்பினையாலும் உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். இது ஒரு அனுபவ பாடமாகும். இந்த ஆண்டு உங்கள் உண்மையான நண்பர் யார் மற்றும் போலி நண்பர் யார் என்ப இருவரையும் பற்றியும் நீங்கள் மேலும் அறிந்து கொள்வதற்கான சூழல்கள் அமையும்.
பிறப்பு தேதி எண் 7 மக்களுக்கு இந்த வருடத்திற்கான உங்கள் முதன்மை இலக்கு என்ன என்பதையும் வாழ்க்கை உங்களிடமிருந்து என்ன விரும்புகிறது என்பதையும் நீங்கள் தீர்மானிக்க வேண்டிய சூழலில் இருக்கிறீர்கள். தங்களின் மதம் மற்றும் ஆன்மீகத்தின் முன்னோக்குகளும் இந்த ஆண்டு நேர்மறையானதாக இருக்கும். உங்களின் மத பயணங்கள் அதிகம் செல்லவும் கூடும். நல்லவர் மற்றும் உங்களின் மதம் சார்ந்த ஆன்மீகத்தின் அறிவுள்ள ஒருவரை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அவருடைய ஆசையை பெற்று நலமாக வாழ்வதற்குண்டான சூழலை அமைத்து அதன் பிரகாரம் செல்லுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. மற்றும் இதை தவிர வேறு பல விஷயங்களையும் நீங்கள் கற்று அதை நலமாக உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி உங்களால் சாதிக்க முடியும் என்றும் நம்பலாம். பிறப்பு தேதி எண் 7 மக்களின் பொருளாதார கருத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு கலவையான முடிவுகளை தரும் என்று நம்பலாம். இருப்பினும் குடும்பம் மற்றும் உறவினர் தொடர்பான சிக்கல்களில் அதன் அடிப்படையில் ஆண்டு பொதுவானதாக இருக்கும். உங்கள் வேலை தொடர்பான தலைப்புகளில் உங்கள் முடிவுகள் வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும். நீங்கள் திருமணம் மற்றும் காதல் உறவுகள் தொடர்பான பகுதிகளில் சராசரியான விளைவுகளை விட சிறந்த முடிவுகளை பெறவும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. நீங்கள் ஒரு மாணவராக இருந்தால் நீங்கள் பொதுவாக உங்களின் கல்வியில் நேர்மறையான முடிவுகளை பெற முடியும். ஆகவே அது சார்ந்து நீங்கள் மனதில் எந்தவிதமான அழுக்கை இல்லாமல் செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கை இனிதாக மாறும் என்பதை தொடர்ந்து உங்களது மதம் சார்ந்த ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு உங்கள் வாழ்வை நீங்கள் வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமாக வாரங்களில் கணபதியை வணங்கி அவரது அகவலை தவறாமல் பாராயணம் செய்வது நலமாக இருக்கும். பெண் குழந்தைகளை வணங்கி அவர்களை பாதம் தொட்டு ஆசி பெறுங்கள். உங்கள் குடும்பத்தில் உள்ள மூத்த பெண்களின் ஆசி பெறுவது உங்களுக்கு நலமாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். மற்றும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்துராயில் ஆரோக்கியத்துடன் சகல விதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நாம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம். நன்றி.